சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரியான பூண்டி ஏரியிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. சுமார் 18,000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் அங்குள்ள தரைப்பாலம் மூழ்கி அருகில் உள்ள கிராமங்களுக்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதுபற்றி எமது செய்தியாளர் எழுதி தரும் தகவல்களை கேட்கலாம். சென்னையின் முக்கிய குடிநீர் ஆதாரங்களில் ஒன்றான பூண்டி ஏரியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். சுமார் 140 அடி உயரம் கொண்ட இந்த ஏரியில் 139 அடி வரை தண்ணீர் நிரம்பி இருக்கிறது. அதாவது வினாடிக்கு சுமார் 28,000 கன அடி நீர் இந்த ஏரிக்கு வந்து கொண்டிருக்கிறது. இது இன்னும் ஒரு அடி உயரம் பட்சத்தில் இந்த ஏரியினுடைய முழு கொள்ளளவு நிரம்பக்கூடும் என்பதனால் இந்த ஏரிக்கு ஏதாவது பாதிப்பு வந்துவிடக்கூடாது என்ற காரணத்தினால் உடனே இந்த ஏரியிலிருந்து தண்ணீரானது திறந்து தற்பொழுது வெளியேறி கொண்டிருக்கின்ற காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சுமார் இந்த ஏரியிலிருந்து 18,000 கன அடி நீர் வெளியேறி கொண்டிருக்கிறது. இந்த ஏரியிலிருந்து வெளியேறுகின்ற நீர் தற்பொழுது புழல் ஏரியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக அதிகாரிகள் சொல்கின்றனர். அது மட்டுமல்ல, இந்த ஏரியிலிருந்து நீர் திறக்கப்பட்டதின் காரணமாக இந்த ஏரியை சுற்றி இருக்கிற ரங்காபுரம், கிருஷ்ணாபுரம், நயப்பாக்கம், நம்பாக்கம், செஞ்சேரிப்பாளையம், வெள்ளத்துக்கோட்டை, கூனிப்பாளையம், கன்னிக்குளம், அள்ளிக்குழி உள்ளிட்ட 20 கிராமத்திற்கு மேல் இந்த பகுதியில் இருக்கிறது. இந்த 20 கிராமங்களிலும் போக்குவரத்து பாதிப்பு என்பது மிக பெரும் அளவில் இருப்பதாக அந்த கிராம மக்கள் சொல்லுகின்றனர். ஏனென்றால் இந்த ஏரியை திறந்தவுடன் இங்கு இருந்த தரைப்பாலமானது முழுவதுமாக மூழ்கி இருக்கிறது. இந்த ஏரியை திறந்தவுடன் அது நீரில் அடித்துக்கொண்டு லட்சக்கணக்கான மதிப்பிலான மீன்கள் தண்ணீரில் வெளியேறிவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. தற்பொழுது கனமழை ஓய்ந்திருந்தாலும் இந்த பகுதியில் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறுப்பதற்கில்லை. இந்த கனமழையின் காரணமாக சேதங்கள் அதிக அளவில் தென்பட்டாலும் இது தமிழகத்தில் இருக்கிற தண்ணீர் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்திருக்கிற கனமழையாகவே இதை நாம் பார்க்க வேண்டும். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் பா. எழிலரசன்.